Hi friends, welcome to our Guruvel Creativities YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல simple temperature and humidity meter எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். Arduino வச்சு இதெல்லாம் தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் போர்டு எடுத்துறோம். இது பாத்தீங்கன்னா Arduino Nano. உங்ககிட்ட Uno இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா Arduino Nanoவை பிரெட் போர்டில் உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே DHT 11 சென்சார். நீங்கள் வாங்குற சென்சாருக்கு ஒரு பின்னோட் இருக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது சிக்னலு, மூணாவது கிரவுண்டு, ரெண்டாவது VCC. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 3 மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம சென்சாரோட 3 பின்ல அப்படியே நேராக இது பண்ணிட்டு அந்த சிக்னல் பின்னை D8ல கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம சிக்னல் பின் பார்த்தீங்கன்னா D8 டிஜிட்டல் பின் 8ல கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து VCC பின்னை +5 வோல்ட்ல கனெக்ட் பண்றோம். அடுத்து கிரவுண்ட் வயர் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல கனெக்ட் பண்றோம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சென்சாரை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 16x2 LCD I2C மாடிலோட சேர்த்து எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம LEDன்னு ஒரு பின்னு போட்டிருக்கோம். அது 16வது பின்னு. இதை பிரெட் போர்டில் வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக பின் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டு மேல் ஜம்பர் வயரு 4 எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 வயரை நம்ம I2C மாடியூலில் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சைடில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் இதை ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணணும். A4 to SDA, A5 to SCL, VCC 5 வோல்ட்டு, கிரவுண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். 5 வோல்ட் to 5 வோல்ட்டு, கிரவுண்டு டு கிரவுண்டு. A4 பார்த்தீங்கன்னா SDA, A5 பார்த்தீங்கன்னா SCL. அனலாக் பின் 5 SCL. இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்டினோவோட I2C மாடல் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் மேலே தரேன், வேணா நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதே நம்மளோட சர்க்யூட் டயக்ராம். இது இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட சர்க்யூட் டயக்ராம்லாம் நம்ம கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம இப்போ ஆர்டினோவாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பவர் சப்ளை கொடுத்து லேப்டாப்போட. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு ஃபைல் நோட் பேடில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்குது. நான் இதுக்காக ஆர்டினோ ஃபைல் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் அதில் எதுவும் நம்ம எடிட் பண்ணல. நம்ம நோட் பேடில் உள்ளதை நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருப்போம். ப்ளஸ் நம்ம கூகுள் ட்ரைவில் இருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை காப்பி பண்ணி நம்ம அந்த ஆர்டினோ ப்ரோக்ராமில் கொடுக்கணும். ஆர்டினோ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆர்டினோ ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம நோட் பேடில் உள்ள எல்லாத்தையும் Ctrl A கொடுத்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி நம்மளோட ஆர்டினோ ப்ரோக்ராமில் கொண்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் DHT சென்சார் அப்படின்னு ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சென்சாருக்குரிய லைப்ரரி ஃபைலுக்குரிய லிங்க் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். நீங்கள் இதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா போர்டு செலக்ட் பண்ணணும். போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோ நேனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராசஸர்ஸ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். நான் ஓல்டு பூட் லோடர். அடுத்து வந்து நம்மளோட போர்ட் வந்து COM4ல் இருக்குது. அதனால் நம்ம இப்போ ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது கம்பைலிங் ஸ்கெட்சுன்னு தான் வரும். நம்ம கோடு கம்பைல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து அப்லோடிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா டன் அப்லோடிங் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோ ஒர்க்கா எல்சிடி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இதில் வந்து டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் காமிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இந்த இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டினோவில் நம்மளோட ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டோம். கனெக்ஷன்லாம் நம்ம எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம விஇன் பின்லேருந்து ஒரு பவர் சப்ளைக்காக ஒரு 2 வயர் எடுத்துருக்கோம். விஇன் கிரவுண்டு. இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் வந்து நம்மளோட எலிமினேட்டர்லேருந்து 9 வோல்ட் இன்புட் கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்சிடி ஒரு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் அப்படின்னு காமிக்கி. பார்த்தீங்கன்னா இது எதை வச்சு மெஷர் பண்ணுதுன்னா நம்மளோட DHT சென்சார் தான். இப்போ நம்ம இது எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த சால்ட்ரிங் வந்து இது பக்கத்தில் கொண்டு போவோம். கொண்டு போனோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஹியூமிடிட்டி வந்து குறையும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ ஒரு 2 செகண்ட் நம்ம விட்டோம்னா அப்படியே நமக்கு வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த ஹீட் வந்து சரௌண்டில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அது என்ன ஆகுனா நமக்கு ஹீட் இருக்க தான் செய்யும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு குறையும். இப்போ நான் கையை வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுக்கேன் பாருங்கள், கொஞ்சம் குறையும். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. டெம்பரேச்சர் குறைய குறைய ஹியூமிடிட்டி வந்து அதிகமாகும். டெம்பரேச்சர் கூட கூட ஹியூமிடிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை ஆல் அமைக்கோங்க.